लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यतिराजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात् ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீய திருவடிகளே சரணம் यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोगदस्तदितरानतृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலார் ஆலம் இளந்தல் மேல் துயிலந்தாய் சீரார் திருவேங்கட மாமலை மேயாராமுதே அடியேர் கருளாயே. எல்லாம் வல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு 2711வது நாள் பாசுர பதிவேற்றம். நம்மாழ்வார் அருளிய திருவிருத்த திருமொழியுடைய 72வது பாசுரம். முதலிலே தனியன் கருவிருத்த குழி நீக்க பின் காமக்களும் குழி வீழ்ந்து ஒரு விருத்தம் புக்கு உழல் உருவீர் உயிரின் பொருள்கட்கு ஒரு விருத்தம் புகுதாமல் குறுகையர்கோன் நீர் முனைத்த திருவிருத்த தோரடி கற்றீர் திருநாட்டகத்தே. 72வது பாசுரம். இளம்பிறை சந்திரனும் தன்னை வருத்துவதாக தலைவி வருத்துவப்படுவதான பாசுரம். சூழ்கின்ற கங்குல் கருங்கா இருளின் கருத்தினிம்பை இப்போழ்கின்ற திங்கள் அம்பிள்ளையும் போழ்க துழாய் மலர்க்கே தாழ்கின்ற நெஞ்சத்து ஒரு தமியாட்டியேன் மாமைக்கு இன்று வாழ்கின்ற ஆறு இதுவோ வந்து தோன்றிற்று வாலிதே. ராப்பொழுது சூழ்ந்து கொண்டு என்னை துன்புறுத்தி கொண்டிருக்கிறது. இந்த இருட்டு பொழுதானது குறையாமல் வளர்ந்து கொண்டே போகிறது. அப்படி வளர்ந்து என்னை துன்பப்படுத்துகிற இந்த இருட்டு பொழுது எப்போது போகும் என்று நான் நினைத்துக் கொண்டிருக்கிற போது பிறைச்சந்திரன் வருகிறான். பிறைச்சந்திரன் எட்டி பார்த்து இந்த இளம் சந்திரனானவன் இருட்டை போக்குகிறான். அவனாவது தனக்கு உதவுவான் என்று நினைத்தேன். இந்த இளம்பெருஞ்சந்திரனோ அந்த ராப்பொழுதை விட மிக வலிமையானவனாக இருந்து என்னை வருத்துகிறான். என் நெஞ்சத்தை பிளந்து விடுகிறான். என் உடல் நிறத்தை மாற்றி விடுகிறான். போகட்டும், எம்பெருமானின் துளசி மாலையை அடைந்து விட வேண்டும் என்று தவமாய் கிடக்கும் என்னுடைய தனியாயலாய் இருந்து தவமாய் துளிக்கக்கூடிய என்னுடைய உடத்தினுடைய நிறம் கூட மாறிவிட்டது. இதுதான் இந்த இளஞ்சந்திரன் எனக்கு செய்யக்கூடிய நல்லதா என தளர்ந்து பேசுகிறாள் தலைவி. இரவு போதுதான் நீடித்து கொண்டே போகிறது என்று நினைத்து பார்த்தால் இளஞ்சந்திரன் பிறைச்சந்திரன் வந்த பின்னாலும் அந்த இருட்டினுடைய வேகம் குறையவில்லை. என்னை துன்புறுத்தி கொண்டே இருக்கிறது. நான் என்ன நினைத்தேன், அவனுடைய தலைவனுடைய துளசி மாலையை தானே கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அதை அடைய வேண்டும் என்று தவமாய் நான் தவம் இருந்தால் இந்த சந்திரனும் என்னுடைய நிறத்தை மாற்றி என்னை துன்பத்திற்குள்ளாக்குகிறானே, இதுதான் இந்த பிறைச்சந்திரன் எனக்கு செய்யக்கூடிய நல்லதா என்று கேட்கிறார். இருட்டு பற்றி ஆற்றாத இளம் தலைவி இளம்பரை கண்டு தளர்ந்து உரைத்தல் என்று சொல்லுவோம். நாயகனை பிரிந்துவிட்டு பகலை காட்டிலும் இருளில் தான் மிகவும் வேதனைப்படுகிறாள் நாயகி. அப்போது இளம்பிறை தோன்றி அந்த இருளை அழிக்கத் தொடங்கியதை நோக்கி இனி நமக்கு இருளினாலாகும் துன்பம் போகும் என்று ஒருவாறு சமாதானப்படுத்தி கொண்ட நிலையிலே இளம்பிறை சந்திரனும் கூட விரகிகளுக்கு மோகத்தை அதிகப்படுத்தும் என்பதுதான் உண்மை. அந்த தலைவி சொல்லுகிறாள், எனக்கு பகையாய் சூழ்கிற இருளை பிளந்து ஒழிக்கிற இளம்பிறை அவ்விருளின் அழிவுக்கு மகிழ்கிற என்னையும் பிளந்து ஒழிக்கட்டும். பிறை தோன்றி இருளகன்றதை கண்டு இனி நான் துயரம் குறைந்து என்னுடைய நிறத்தை பெற்று விடுவேன், வாழ்ந்து விடுவேன் என்று கருதினேன். ஆனால் அந்தோ இந்த பிறைச்சந்திரன் தோன்றியும் எனக்கு துன்பம்தானே இருக்கிறது. வாலியது என்கிற வார்த்தைக்கு வாலிமை என்னும் பண்பினடியாய் பிறந்த ஒன்றின் பார் குறிப்பு, வினையால் அணையும் பெயர். இதுவோ வந்து தோன்றிற்று, இளம்பெறையோ வந்து தோன்றியது வாலியதே என்றால் இதன் தன்மை சீரிதாக உள்ளது என்றும் கொள்ளலாம். இந்த பொருளில் விபரீத லட்சணையால் வெறுப்பு தோன்றும் பிள்ளை என்பது இளமை பெயர். தாம் நினைத்தபடியே பேறு கிடைக்காமையால் உண்டான மோகாந்தகாரமும் இதனை அடக்கிவிட வேண்டுவதான தத்துவஞான பிரகாசமும் இரண்டும் எம்பெருமானை சேர்ந்த நிலையில் தம்மை ஒன்றுக்கொன்று மீதியாக வருத்தி தன் சுரூபத்தை அழிக்க இருக்கிற தன்மையை ஆழ்வார் வெளியிடுகிறார். இதற்கு உள்ளுரை பொருள் சந்திரோதயம் என்பது விவேகத்தை குறிக்கக்கூடியது. என்னதான் விவேகம் வந்தாலும் கூட அந்த விவேகமும் பெருமாளிடம் நம்மை சேர்க்காமல்
பிரித்தே வைத்திருக்கிறதே என்று புலம்புகிறார் ஆழ்வார். இந்த பாசுரத்திலே தலைவியானவள் பிறைச்சந்திரனும் தன்னை வருத்துவதாக கூறிய பாசுரம். மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை சேவிப்போம். சூழ்கின்ற கருங்கல், சூழ்கின்ற கங்குல் கருங்கா இருளின் கருந்தினிமை, போழ்கின்ற திங்கள் அம்பிள்ளையும் போழ்க, துழாய் மலர்க்கே தாழ்கின்ற நெஞ்சத்து ஒரு தமியாட்டியேன், மாமைக்கு இன்று வாழ்கின்ற ஆறு இதுவோ வந்து தோன்றிட்டு வாலியதே. காயேன வாச்சா மனசேந்திரியர்வா உத்யாப்தனாவா பிரகதே சுபாவாது கரோமி எத்தது சகலம் பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணாயை சமர்ப்பியாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகல விதமான பாபங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்தை இயல்பிருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தொழுவாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா. எப்போதும் உன் திருநாமம் கண்ணா 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 என்று என் நாவில் வருவதற்கு அருள்வாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோவிந்தா.